சுகுமாரனாவோட பாண்டு செட்டப் உள்ள பாருங்க என்ன மீன் வச்சிருக்காருன்னு. எல்லாமே கலர் கலர் கொய். அங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. எல்லோ கலர் கொய் நிறைய வச்சிருக்காரு. சுகுமாரனாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, போய் பார்த்துட்டு மீன் பிடிக்க கூட்டு வரலான்ட்டு போனா, நான் இனிமே மீன் பிடிக்கலாம் வரமாட்டேன், என்ன மீன் பிடிக்க கூப்பிடாதீங்க, நான் விவசாயியா மாறிட்டேன், விவசாயம் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்னத்தங்க விவசாயம் பண்றீங்கன்னா, ரெட் கலர்ல ஒரு பழத்தை கொடுக்குறாரு. இது என்ன பழம்னு கேட்டா அவரே என்ன சொல்றாருன்னு கேளுங்க. வித்தியாசமா சொல்றாரு. இல்ல இது கஞ்சா பழம் தான். பார்பரா தெரிஞ்சு கேரளால இருந்து வாங்கிட்டு வந்து 3 சாப்பிட்டு மயக்க வர மாதிரி இருக்குது. இவர்கிட்ட இருக்கிறதே 2.5 சென்ட் இடம் தான். 2.5 சென்ட் இடத்துல என்னென்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. சீத்தாப்பழத்தை விவசாயம் பண்ணியிருக்காரு நண்பர்களே. என்னால் நம்ப முடியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது சின்ன செடியா இருந்துச்சு, இப்போ பெரிய மரமாயிடுச்சு. உடச்சு கொடுத்தாரு, சாப்பிடும்போது சரியான டேஸ்ட். அது மட்டும் இல்ல மக்களே, மாதுளம் பழம் வச்சிருக்காரு. அதுலயுமே ஒரு பழம் இருக்கு, அதை உடச்சு கொடுத்தாரு, அதுவுமே சரியான டேஸ்ட். அது மட்டும் இல்லாம ஒரு அணில் குஞ்சு அவர் தோட்டத்துக்கு வந்துச்சாமா, அதை வச்சு அவங்க பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கு பாருங்க. மக்களே, சுகுமாரனாவோட இயற்கை பண்ணை தோட்டம். பெரிய பண்ணையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பழம் பழுத்திருக்கு. எப்படி வெட்டுறது? கேக் வெட்டுற மாதிரி வெட்டுவோமா இல்ல பொரிச்சு பழம் வெட்டுற மாதிரி வெட்டலாமா? என்னென்ன பண்ணிச்சிருக்கீங்க? இது போகவும் இன்னும் அதிகமாக சுகுமாரனாவோட 2.5 சென்ட் தோட்டத்தில் நிறைய இருக்குது மக்களே. பறவைங்க இருக்குது, நிறைய செடி கொடி இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு ஃபுல் வீடியோ போட்டுடலாம்.